இந்த சாட்சியை மறக்கவே முடியாது. நான் ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பற்றி பிடிப்பதற்கு இது எனக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்துச்சு. நானும் என்னுடைய நண்பன் 2 பேரும் வந்து அவர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாஸ்டர் கொடுக்குற வசனத்தை வாசிச்சு பசுத்தமாக வாழணும் முயற்சி எடுப்போம். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு, சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ வந்து இந்த சைக்கிளுக்கு வந்து வாடகை பார்த்தீங்க அப்படின்னா 50 காசு, முக்கா சைக்கிள் வந்து 50 காசு, கால் சைக்கிள் வந்து 25 காசு. அதுதான் அதனுடைய அந்த வாடகை. அந்த வாடகைக்காக அந்த சைக்கிள் வச்சிருப்பாங்க. நாங்கள் எடுத்து கொண்டு போய் அந்த வாடகை கட்டிட்டு போய் சைக்கிளை ஓட்டிட்டு திரும்ப கொண்டு கொடுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் கேட்டால் காசு கொடுக்க மாட்டாங்க, அவன் வீட்டில் கேட்டாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம், திருடலான்னு முயற்சி எடுத்தோம். 2 பேருமே அவன் ஒரு பெரிய ஐடியா கொடுத்தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வசதி உள்ளவர். அவங்க அப்பா வந்து நிறைய ரப்பர் தோட்டம் வச்சிருந்தாரு. அதில் வந்து அந்த ரப்பர் ஷீட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு வெரைட்டி அப்படின்னா கொஞ்சம் காசு கிடைக்கும். அது தனியாக வந்து காய வச்சு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அது நிறைய வச்சிருப்பாங்க, அதை எடுத்தால் கண்டுபிடிக்க மாட்டாங்க. உடனே நானும் அவனும் பக்காவாக பிளான் போட்டு கொஞ்சம் எடுத்து எப்படி எங்கே வைக்கலாம்னா எங்கேயும் ஒழிச்சு வைக்கிறது எங்களுக்கு இடம் இல்லை. அதனால அந்த தோட்டத்திலேயே ஒரு குழி தோண்டி புதைச்சி வச்சு ஒரு 4 நாட்கள் தாண்டி திரும்ப அதை எடுத்து கொண்டு போய் 2 பேரும் யாரும் இல்லாத நேரத்தில் விற்று அதில் வர கொடுத்த காசை கொண்டு போய் கொடுத்து சைக்கிள் வாங்கிட்டோம். அவன் வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டான், நானும் ஒரு சைக்கிள் எடுத்துட்டேன். 2 பேரும் இப்போ வந்து ரொம்ப ஜாலி, ரொம்ப சந்தோஷம். சார் சைக்கிள் ஓட்டுறா அப்படின்னு சைக்கிள் ஓட்டினா எங்கள் ஊரில் ஒரு பள்ளம். அப்போ எனக்கு அந்த நாலேஜே இல்லை. நான் வந்து அவன் சைக்கிள் முன்னாடி போகிறேன், சரி பின்னாடி வாடா அப்படின்னா நான் போகிறேன். என் சைக்கிள் பிரேக் பிடிக்கிறேன், பிரேக் இல்லை. அவன் சைக்கிள் பிரேக் இல்லை, வாடகை சைக்கிள் நமக்கு தெரியல. அந்த பள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் போகும். அந்த பள்ளம் சுற்றி போகும். கடைசியில் டீப்பாக ஒரு இடத்துல போய் இறங்கும். அந்த கடைசி ஒரு 50 அடிக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 காளை மாடு அப்படியே மூட்டை சுமந்து வந்துட்டே இருக்கு. சின்ன ரோடு, இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. சென்டரில் போய் மோதனைன்னா அவ்வளோதான். காளையினுடைய அந்த கொம்பு இருக்குல்ல, அதில் தான் மோதணும். நான் எனக்கு அப்படியே எல்லா பயமும் அதில் வந்துருச்சு. வண்டி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது, பிரேக் நிற்கல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆப்போசிட்டில் வருது. அப்போ அங்கே இருக்க ஒரு கத்துறாரு, டேய் நிறுத்துறா, வண்டி நிறுத்துறாரு. நான் எங்கே நிறுத்தேன், நமக்கு தான் முடியாது. அப்போ இயேசுவே என்ன மன்னிச்சிருக்கேன். அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இயேசுவே என்ன மன்னிச்சிருக்கேன். அந்த ஜல்லி ரோடு, அது அந்த ஒரு ஜல்லி மேலே என்னுடைய வண்டியினுடைய அந்த டயர் பட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரத்துக்கு அந்த வேலிக்காக வச்சுப்பாங்க பாருங்க, செடி, அதுக்குள்ள விழுந்து கிடக்கிறேன். எந்திரிச்சு பார்த்தா மாட்டு வண்டிக்காரர் என்ன பார்த்து சொல்றாரு, ஏன்டா பார்த்து வர வேண்டியதானே அப்படின்னு திட்டிட்டு அவர் பாட்டு போறாரு. எனக்கு ஒரு அடியும் படலை. அப்போ அன்னைக்கு வந்து நான் உடனே ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் செஞ்சது தவறு தான், திருடி இந்த மாதிரி. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்களேன், அவனுக்கு எந்த தண்டனையுமே இல்லை. நான் வந்து இவ்வளோ அடிபட்டு ஆண்டவருக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகல. இந்த மாட்டு வண்டிக்காரர் போனார் பாருங்களேன், எங்க அப்பா போற வழியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட பார்த்து, ஏமா உன் பையன் இந்த மாதிரி சைக்கிள் எடுத்து போட்டு இன்னைக்கு சாக பார்த்தாங்க வண்டியில மோதி அப்படின்ட்டாரு. எங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஏன்னா அவர் வாழைக்கு தண்ணி எடுக்க சொன்னார், நான் போகல. அடிச்சாரு பாருங்க, அடி மரண அடி. அப்பாட்டையும் அடி வாங்கினேன், ஆண்டவரத்திலேயே அடி வாங்க. ஆனா அவனுக்கு அவங்க அப்பாட்டையும் அடி கிடைக்கல, ஆண்டவரத்திலேயே அடி கிடைக்கல. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஆண்டவர் நம்மளை ஓவரா நேச்சார் அப்படின்னு சொன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளை வந்து கரெக்ட் பண்ண பார்ப்பாரு. அப்போ நான் நம்புறேன் ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்னுடைய முடிவு, நான் தவறு செய்ததுனாலே என்னுடைய முடிவு வந்து ஆபத்தா முடிய வேண்டியதை கத்தர் என்ன பண்ணுவார், நான் இல்லை சாதகமாய் சரி பரவாயில்லப்பா. அன்றைக்கு நான் ஆண்டவர் ரொம்ப நம்பினேன், ரொம்ப விசுவாசித்தேன். ஆண்டவருக்காக கத்தருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். இன்றைக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் நான் சிக்கியிருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட இருந்திருக்கவே முடியாது. கத்தர் எவ்வளவு நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க.